mean and variance of Sn. நம்ம போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் Sn. Snன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள். அப்போ ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஒரு ரேண்டம் வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டோமாக்கும் அதுக்கு ஒரு மீன் கண்டுபிடிக்கலாம், ஒரு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சப்போஸ் எக்ஸ் இஸ் a பாய்சான் ரேண்டம் வேரியபிள். அப்போ பாய்சான் ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா e பவர் லாம்டா இன்ட்டு s மைனஸ் 1. இது வந்து ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன். அதை யூஸ் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அது மாதிரி இங்கே நம்ம இப்போ போன தியரம் என்ன சொல்லியிருக்கோங்கடா, ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் Sn கண்டுபிடிச்சிட்டோம். அந்த Snனுக்கான மீனும் வேரியன்ஸும் இதை கண்டுபிடிக்கணும். அதான் ப்ராப்ளம் வித் யூஸ்ஃபுல் நோட்டேஷன்ஸ். ஸோ தட் மீன் ஆஃப் Sn, that is expectation of Sn equal to E of xi and E of n. B part is variance of Sn equal to variance of xi E of n plus E of xi whole square into variance of n. இப்போ Snன்னு சொன்னாலேவும் நம்ம காம்பவுண்ட் ஃபங்க்ஷன், எக்ஸைன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள், கேபிட்டல்ன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள், இது ரெண்டையும் காம்பவுண்ட் பண்ண தான் Sன்ற ரேண்டம் வேரியபிள். அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே கோட் பண்ணியிருக்கோம். லெட் P of S be the probability generative function of xi, G of S be the probability generative function of n, probability generative function of n. Then H of S equal to G into P of S. அப்போ xi the probability generative, PS be the probability generative function of si, GS be the probability generative function of n. இதை ரெண்டையும் கம்பைன் பண்ண தான் வந்து என்னதுங்க H of S. அந்த H of S equal to G into P of S. இதுதான் probability generative function of Sn தியரம். அப்போ xiன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள்னு சொன்னேன். ஒரு ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் அதுக்கு மீனும் கண்டுபிடிக்கலாம், வேரியன்ஸும் கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து பாய்சான் ரேண்டம் வேரியபிள்னா பாய்சான் ரேண்டம் வேரியபிளுக்கு மீன் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி மீன் ஆஃப் xi ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xi. நம்ம ஏற்கனவே பாலஸில் பார்த்துருக்கோம். இதோட ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் si வந்து P of S, அதிலிருந்து நீங்கள் P dash of 1 கண்டுபிடிக்கணும். மீன் ஆஃப் கேபிட்டல் N ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் n. இந்த ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் n-க்கு வந்து G of Sன்னு வச்சுக்கிறதுனால இந்த மீனோட ஃபார்முலா G dash of 1. மீன் ஆஃப் Sன்றது வந்து என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் Sn ஈக்குவல் டு H dash of 1. அப்போ வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலாண்டா, xiக்கு ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன், xiன்ற ரேண்டம் வேரியபிள் ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் P of S. தேர்ஃபோர் வேரியன்ஸ் ஆஃப் xi ஈக்குவல் டு நம்ம எப்படி பார்த்துக்கலாம், எப்படி பார்த்துருக்கோம்னா P double dash of 1, P dash of 1, P dash of 1 whole square. அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் n செகண்ட் ரேண்டம் வேரியபிள், அதுக்கு என்ன ஆன்சர்னா G double dash of 1 plus G dash of 1 minus G dash of 1 whole square. வேரியன்ஸ் ஆஃப் Sn அதுக்கு என்ன ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனா H of S. அதனால் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், H dash of 1 plus H dash of 1 minus H dash of 1 whole square. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு மீன் ஆஃப் Sn. மீன் ஆஃப் Snடா H dash of 1. நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ரீவியஸ் தியரம் படி H of S equal to G into P of S. அப்போ நம்ம H dash of S ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு S. H dash of S equal to differentiating G function is G dash. After that function of function, this one is P dash of S. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஈக்குவேஷன் 4 படி நம்மளுக்கு H dash of 1 வேண்டும். Therefore this S is replaced by 1. H dash of 1 equal to G dash of P of 1 into P dash of 1. நம்மளுக்கு P of Sன்றது என்னப்பா, ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் xi. P of S equal to summation of k equal to 0 to infinity pk s power k. இதிலிருந்து P1 கண்டுபிடிப்போம். அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம். 1 power k வந்து 1 ஆகிடும். சம்மேஷன் ஆஃப் pk இது வந்து ப்ராபபிலிட்டி, மேக்ஸிமம் ஆஃப் ப்ராபபிலிட்டி சம்மேஷன் ஆஃப் pk வந்து 1. அதனால தான் இந்த P1க்கு பதிலாக நம்ம 1 போட்டுக்கிட்டோம். தென் திஸ் ஒன் இஸ் G dash of 1, P dash of 1. What is G dash of 1? Equation number 2, G dash of 1 equal to E of n and P dash of 1 equal to E of xi. இதை வந்து interchanging this E of xi equal to E of n. Therefore H dash of 1 equal to E of xi into E of n. அப்போ மீன் ஆஃப் Sn equal to expectation of Sn equal to H dash of 1.
Therefore, what is h dash of 1 using this concept? E of xi into E of n. Therefore, our first A part, E of Sn equal to expectation of xi and expectation of n. This proves A. Then second part, to find the variance of Sn. So variance of Sn equal to formula h double dash of 1 plus h dash of 1 minus h dash of 1 whole square. H dash of 1 whole square. So from 1 by previous probability genetic function of Sn, h of s equal to g into p of s. Differentiating with respect to s, that is h dash of s equal to this differentiation is g dash of p of s and p dash of s. Again differentiating with respect to s, h double dash of s equal to, so here this term is g differentiation is g double dash of p of s. After that, this function of function, that is p dash of s, then p dash of s, plus you keep this term as it is. The differentiation of this term is p double dash of s. Applying product rule of differentiation, h dash of s equal to g double dash of ps. This p dash of s is p dash of s whole square plus g dash of p of s into p double dash of s. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்டா, இந்த ஸ்டேட்மெண்ட் படி h double dash of 1 வேணும். அப்போ இந்த டேர்ம், இந்த எக்ஸ்பிரஷனில் எஸ்ஸுக்கு பதிலாக 1 போட்டமாக்கும் நம்மளுக்கு இந்த டேர்ம் கிடைக்குது. இப்போ பாருங்களேன், h double dash of 1 equal to g double dash of 1 p dash of 1 whole square. இந்த p of 1 ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் பேஜில் பார்த்துருக்கோம். p of 1ன்றது 1. Therefore, h double dash of n equal to g double dash of 1 plus p dash of 1 whole square plus g dash of 1 p double dash of 1. This one is marked as equation 5. நம்ம b part ப்ரூவ் பண்ணணும். b பார்ட்டோட ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் எடுத்துக்கிறோம். நம்ம ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் எடுத்துகிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சரிங்களா. தென் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸைன்றது வந்து நம்ம ஈக்குவேஷன் 3ல் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் பேஜில். p double dash of 1 plus p dash of 1 minus p dash of 1 whole square. E of n க்கு பதிலாக ஈக்குவேஷன் நம்பர் 2ல் g dash of 1 சொல்லியிருக்கோம். ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் 1 ஈக்குவேஷன் 3ல் சொல்லியிருக்கோம். g double dash of 1 plus g dash of 1 minus g dash of 1 whole square. இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xiன்றது வந்து ஈக்குவேஷன் 2ல் சொல்லியிருக்கோம். p dash of 1 whole square. அப்புறம் வந்து நம்ம இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுற போது 3 டேர்ம்ஸ் கிடைக்கும். இந்த டேர்மை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுற போது 6 டேர்ம் கிடைக்கும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுறோம். இதில் வந்து 2 டேர்ம் கேன்சல் ஆகும். என்ன டேர்ம்னா g dash of 1 and p dash of 1. So this one is negative term, this one is positive term. Cancelling this, g dash of 1 p double dash of 1, g dash of 1 p dash of 1, g double dash of 1 p dash of 1, p dash of 1 whole square minus a power m b power m is ab whole power m by index formula. Therefore, this part is named as equation number 6. That is, this part is named as equation number 6, h double dash of 1. Then this part is named as equation number 5, h dash of 1. So this part is named as equation number 5. This one is also h dash of 1 whole square. So from 3, variance of Sn equal to h double dash of 1 plus h dash of 1 plus h dash of 1 whole square. Therefore, this total term, this term is named as variance of Sn. Therefore, variance of Sn equal to variance of xi and expectation of n plus e of xi whole square plus variance of n. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் Sn கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு மீன் ஆஃப் Sn கண்டுபிடிச்சிருக்கோம். வேரியன்ஸ் ஆஃப் Sn கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து தியரி பார்ட்டு. இதோட அப்ளிகேஷன் வந்து அடுத்து 2 ப்ராப்ளங்களில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.